குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ கஜேந்திரா பண்ணும்போது கட்சி ஆரம்பித்தார். அப்போ நான் கேட்டேன், அண்ணே நான் கட்சிக்கு வந்துடுறேண்ணே, ஏன் ரமேஷ் நான் வரேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா நான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலாம், பெரிய ஃபேமஸான ஆள்கள் இப்போ கொஞ்சம் ஃபேமஸு, அரசியலில் வந்துட்டோம்னா நமக்கு எதாவது பிரச்சனைனா கூட டக்குன்னு மீட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனையோ என்ன வந்து பாரு, நான் செய்யலைன்னா அப்படி கேளு அப்படின்னாரு அவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் யாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேரவெல்லாம் போய் உட்கார மாட்டார். ஷூட்டிங் ஒரு தூரம் நடக்கிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு, ஹைட் ஸ்டூல் போட்டு மரத்து மேலேருந்து தலைகிட தொங்கி ஒரு ஃபைட் இருக்குது. கஜேந்திரா நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தில் மரத்து மேலே ஏறி கெட்டி அந்த ரோப்பெல்லாம் போட்டு இறக்கிடுவாங்க. அப்போ தலைகிட வந்து ஃபைட் பண்ணுவார். 2 ஷாட் முடிச்சோன்னே மறுபடியும் லைட்டிங் மாற்றணும்ல, அது 15 நிமிஷம் அவங்க லைட்டிங் மாற்றுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட சன் குரூப்லாம் வந்து அவுப்பாங்க. எதுக்கு அவுக்குற, நீ மறுபடியும் அவுப்ப, மறுபடியும் அவன் லைட் ரெடி பண்ணப்போ மறுபடியும் கட்டு, அது ஒரு 15 நிமிஷம், இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும், நீ என்னை தூக்கி விட சொல்லி மேலே. வணக்கம் ரமேஷ் கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். விஜயகாந்த் சாருடைய பிறந்த நாள் வருது. நீங்க அவரோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். விஜயகாந்த் சார் வந்து கேப்டன். அவர் என்ன சொல்கிறது, அவர் இருந்தாருன்னா இப்போ சிஎம் கேண்டிடேட் இல்லையா? ஆமாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, மக்களுக்காக வாழ்ந்து வருவார். யாராக இருந்தாலும் எந்த உதவி இருந்தாலும் சரி நேரடியாக போய் கேட்கலாம். பிஏ மீட் பண்ணி அதெல்லாம் கிடையாது. நேரானே இப்படி ஆகி போச்சு, அப்படியே கொண்டா போன கொண்டா, யார் என்ன பிரச்சனை உடனே பேசுவார். அப்படி ஒரு நடிகர் சங்கத்தில் அவர் இறங்கி வேலை செய்வார். மற்ற நடிகர்கள் வந்து இவரை பாதுகாக்க தான் ஆள் வேணும், ஆனால் இவர் மற்றவங்கள பாதுகாத்துட்டு இருப்பார். அது மாதிரிலாம் பண்ணுவார். அது மாதிரியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுன் ட்ராட் பர்சன், ரொம்ப சிம்பிள் பர்சன். அவர் வந்து அப்படி தான். அப்படி இருக்கும்போது கஜேந்திரா படம் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். மனத்து போகிறேன், மரியாதை லாஸ்ட்டாக கூட பண்ணேன். இப்போ கஜேந்திரா பண்ணும்போது கட்சி ஆரம்பித்தார். அப்போ நான் கேட்டேன், அண்ணே நான் கட்சிக்கு வந்துடுறேண்ணே, ஏன் ரமேஷ் நான் வரேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா நான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கலாம், பெரிய ஃபேமஸான ஆள்கள் இப்போ கொஞ்சம் ஃபேமஸு, அரசியலில் வந்துட்டோம்னா நமக்கு எதாவது பிரச்சனைனா கூட டக்குன்னு மீட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனையோ என்ன வந்து பாரு, நான் செய்யலைன்னா அப்படி கேளு அப்படின்னாரு அவர். அவர் சொன்னார், நீ வந்து என் கட்சியில் சேர்ந்துன்னு வச்சுக்க, என்ன ஆகும், என் கட்சிக்கு பிடிக்காதவங்க ஒன்று போட மாட்டாங்க இல்லையா, மாற்று கட்சிக்காரெல்லாம் விட மாட்டாங்க. அதனால் நீ எதுவும் ஒன்றும் நல்ல மார்க்கெட்டில் இருக்கிற, நீ எதுவும் எல்லாம் பண்ணுற சொல்லி வானத்தை அப்படி யாரும் தடுக்க மாட்டாங்க இல்லை. யாரும் தான் வாங்க கட்சிக்கு வாங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் பர்சன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எப்படி சார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் யாருமே அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேரவெல்லாம் போய் உட்கார மாட்டார். ஷூட்டிங் ஒரு தூரம் நடக்கிற கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு, ஹைட் ஸ்டூல் போட்டு அப்படி நிமிந்து சாஞ்சி கொடுக்கும். சேர் நம்பினா சேராக கொஞ்சம் சாஞ்சி உட்காரலாம். வெறும் ஒரு ஸ்டூல் போட்டிருப்பார், ஹைட் ஸ்டூல் ஒன்று போட்டு அதில் உட்காந்துருப்பார். இப்படியே தான் உட்காந்துருப்பார். கொடையை வேணா பிடிச்சானா கொடையை வாங்கி கையில் வச்சுக்குவார். இப்படா இது இவர் வச்சுக்குவார் கொடையை கையில். ஏன்னா அவன் எதுக்கு பிடிச்சின்னு பாவம் வரையும். ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே நிற்கும்போது மேக்கப் டச் பண்ணும்போது தான் கொடையை பிடிப்பார். அவரையே மற்ற நேரத்தை அவரே பிடிச்சிக்குவார். அதேமாதிரி சாப்பாடு எல்லா இடம் உட்காந்து சாப்பிடுவார். அவங்க அந்த பக்கம், அவங்க ஊர் பக்கம், மதுரை பக்கம், அந்த பக்கம்லாம் ஷூட்டிங் போனோம்னா ஒரு பெரிய பந்தி ஏற்பாடு பண்ணிவிடுவார். எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லோரும் உட்காந்து அவர் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவார். அந்த கறி இந்த கறி போட்டு விளையாடிடுவார் சாப்பாட்டில். அதுமாதிரி ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மாதிரி அவர். அவர் எப்படி சார் ஷார்ட்ஸ்லாம் எப்படி சார்? நிறைய ஷார்ட் ஆகுமா அவருக்கு? இல்லை இம்மீடியட்டாக ஷார்ட்ஸ்? ஏன்னா அவர் ஸ்டைலில் தான் பண்ணுவார். நீங்கள் என்ன பண்ணாலும் அவர் ஸ்டைலை விட்டு பண்ண போகிறதில்ல. அதனால் அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவர் சிம்பத்தி நல்லா பண்ணு, சென்டிமெண்ட் நல்லா பண்ணிவிடுவார். எல்லாமே நான் மானத்தை போல பார்த்துருப்பலாம். நீங்கள் பண்ணதுலேயே அது வந்து அவருடைய படத்துலேயே அது ரொம்ப நடிப்புக்கு ரொம்ப. அதனால் அதில் அதை பற்றி அவர் ஷார்ட்ஸில் ரீடேக்கெல்லாம் அவர் வரவே வராது. ஏன்னா அவர் ஷூட்டிங் அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். நம்ம என்ன நடிக்கிறோம், அவர் நடிக்கிறது சிவாஜி சார் மாதிரி. சிவாஜி சார் அப்படி தான் ஸ்பெட்டை விட்டு போக மாட்டார். அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் என்ன நடக்குதுன்னு. அப்போ அவருக்கு என்ன தெரியுமா, இது பண்ணது நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஐடியா பண்ணிக்குவார். அதேமாதிரி இவரும் பார்த்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு போகணும் ஆக்ட் பண்ணுவார். அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி நடந்திருக்காரு சார்? நான் சொன்னேன், ஆதவனுக்காக அவருக்கு தானே பண்ணேன். நானும் விவேக் ஃப்ரெண்டு இப்போ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே. அப்போ விவேக்கு வந்து எப்படி எங்கே போனாலும், ஏன்னா சினிமா நடிப்பார் இல்லையா, செஞ்சிருக்கு படங்கள் நடிக்கும்போது நேராக போன ப்ரொடியூசரை பார்ப்பார். விவேக் ஏன்னா சினிமா ப்ரொடியூசரை பார்க்கும்போது டக்குன்னு ப்ரொடியூசரை பார்த்துன்னா விவேக் ரமேஷ் கதை வச்சுருக்கானா அப்படி அதானே அப்படின்வாங்க. அவங்களே கேட்டுருவாங்க. அதேமாதிரி நாயகங்களாக போன அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் எழுதுறேன் வச்சுக்கலாம், என்னப்பா விவேக் கேரக்டர் வருமா அப்படின்னு கேட்போம். அந்தளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அது ஒரு பெரிய இழப்புன்னு வச்சுக்கலாம். அப்போது ஒரு தடவை ராவத்திரிக்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னார். கதை சொல்லி முடிச்சோன்னே அப்போ லேண்ட்லைன் மாதிரி தான் எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணார் ராவத்திரி. நான் உட்காந்து ஒரு பதிலை சொல்லி அப்படி எடுத்துகிட்டு, தம்பி நான் தான் பேசுகிறேன், ரவிக்குமார் அசிஸ்டண்ட்டு விவேக் கூட்டு வந்தால் போல் கதை ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்த படம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அங்கேருந்து என்ன பதில் வருதுன்னா, நான் வேறு டேட்ஸ் கொடுத்து ஏதோ வருது, அதெல்லாம் அப்போ தள்ளி வச்சுக்கலாம், நம்ம இதை முதல்ல பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. நம்பி நீங்கள் ஓகே நான் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஒன்றும் புரியல, தலைகால் புரியல. ஒரு செகண்டில் ஓகே ஆச்சுங்க.
சரின்னு அப்புறம் பார்த்தா எனக்கு பொள்ளாச்சியில் ஷூட்டிங். தர்மச்சக்கர், நான் அதில் கோஆர்டினேட்டர். ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, கோஆர்டினேட்டர். அங்கே போகிறாங்க. போகும்போது நீ அங்கே தான் போகிற, கதையை சொல்லிடாங்க அப்படின்ட்டாரு. சரி நான் அங்கே போனேன். அங்கே போய் கேப்டன் பார்த்து, சார் என்ன அண்ணன் தான் கூட அண்ணா இதுமாதிரி கதை ஒன்று ராவுத்தர் ஓகே பண்ணிட்டார், நீங்கள் கேட்டீங்கன்னா எதுக்கு ரமேஷ் நான் கேட்கணும், அதாவது கேட்டார்ல, அதெல்லாம் நான் நல்லா பொண்ணு எனக்கு தெரியும், இதான் ஒர்க் பண்ணுறேன், நான் தான் பார்த்துட்டுருக்கேனே, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேன்ட்டார். என்ன ஆச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்று கொடுத்த படத்தை ரிலீஸ் ஆனோடனே நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அப்புறம் சினிமா என்ன அப்படி தானே திடீர்னு தள்ளி போயிடும். அப்படி மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் தான் பண்ணியிருப்பேன் அந்த கேரக்டர். அப்புறமா நீங்கள் அந்த படம் தனியாக இது பண்ணும்போது அவர் ஒன்றும் கேட்கலையா? என்னமே கேட்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் யாரை பற்றியும் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டார். யாரையும் குறையும் சொல்ல மாட்டார். நேராக பேசுவார் வழி, திட்டுவார் வழியே. பின்னாடி அவன் அப்படி இப்படிலாம் பேசவே மாட்டார் இந்த காலத்தில். பெரிய ஆளுங்க அப்படி தான் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ரஜினி சாரும் அப்படி தான், கமலும் அப்படி தான். அந்த ஒரு பந்தாலாம் அவங்கள்ட்ட இருக்கே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு வந்தவங்கல்ல. அப்போ அவர் அந்த எதாக இருந்தாலும் சரி நேரடியாக, அதனால நம்ம படம் பண்ண முடியாது போச்சு. இல்லைன்னா ஆதவன் அவருக்கு பண்ண கதை தான் அது ஆக்சுவலாக. இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணி நீங்கள் உதவி. அதனால் அந்த ரோஹிணி லாட்ஜ்னு ஒன்று இருக்காங்க. அந்த ரோஹிணி அந்த இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். உதவிகள் யார் வேணா போய் எப்போ வேணாலும் சாப்பிடலாம், கேள்வியே கிடையாது. நீ அதை வந்துட்டு அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீ சினிமாவில் முயற்சி பண்ணுறியா, அப்போ சாப்பிடு. அந்த மாதிரி ஒரு மனிதரெலாம் நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ பேர் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம், எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் சாப்பிடலாம். அப்போ நிறைய உதவிக்கு இருக்கும். அது பெரிய வரப்பிரசம். ஏன்னா பட்னி வறுமை தானே, அதனால் அவங்களுக்கு பெரிய லக்காக இருந்துச்சு. அதேமாதிரி மற்றவங்க நடிகர் சங்கம் கடன் அடைக்கிறதுக்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் அவர் பயங்கரமாக இறங்கி வேலை செய்வார். இன்னொருத்தர் விட்டு வேலை செய்யறதுக்கு அவரே இறங்கி செய்வார். அதான் அவர்கிட்ட. இப்போ விஜயகாந்த்னால ஆக்ஷன் காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவர் ஸ்டண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். எப்படி எந்த படத்தில் தான் மரத்து மேலேருந்து தலைகிட தொங்கி ஒரு ஃபைட் இருக்குது. விஜயகாந்த் நடிக்கிறேன் அந்த படம். அந்த படத்தில் மரத்து மேலே ஏறி கெட்டி அந்த ரோப்பெல்லாம் போட்டு இறக்கிடுவாங்க. அப்போ தலைகிட ஃபைட் பண்ணுவார். 2 ஷாட் முடிச்சோன்னே மறுபடியும் லைட்டிங் மாற்றணும்ல, அது 15 நிமிஷம் லைட்டிங் மாற்றுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, கூட சன் குரூப்லாம் அவுப்பாங்க. எதுக்கு அவுக்குற, நீ மறுபடியும் அவுப்ப, மறுபடியும் அவன் லைட் ரெடி பண்ணப்போ மறுபடியும் கட்டு, அது ஒரு 15 நிமிஷம், இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடும். நீ என்னை தூக்கி விட சொல்லி மேலே மரத்து கடையில் உட்காந்துக்குவாருங்க. உட்காந்து ஜூஸ் விட்டு குடிச்சிக்கின்னு அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருப்பார் அங்கேருந்து. இல்லைன்னா யாரையா மேலே வட மேலே உட்கார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கடையில் உட்காந்து பேசிட்டு இருப்பார். இன்னும் டக்குன்னு மறுபடியும் தூங்குவார், மறுபடியும் ஃபைட் பண்ணுவார். அப்படி அந்த இடத்த விட்டு இறங்க மாட்டார். அதெல்லாம் இப்போ ப்ரொடியூசருக்கு நஷ்டமாக கூட என்ன உள்ளவர் தான் அப்படி பண்ண முடியும். மற்றவங்களாம் எப்படின்னா சும்மா சின்ன டான்ஸ் ஆனாலே ஒரு சின்ன டான்ஸ் ஒன்று கேரவன் போயிடுறான். ஷார்ட் நெக்ஸ்ட் ஷார்ட் டைட் சொன்னாலே இவன் கேரவன் இருக்கிறான். இப்போ இவனுக்கு போய் கூப்பிட்றதுக்குள்ளே உயிர் போய்டும். அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் கதவை தட்டணுன்னு அவர் வரமாட்டார். அவர் அசிஸ்டன்ட் இன்னும் அப்படியா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு உள்ளே போவார். அப்புறம் 15 வருஷம் அது மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் சென்டிமெண்ட் காட்சிகள் எப்படி சார்? அது ஆக்ஷன் சென்டிமெண்ட் காட்சிகள். சென்டிமெண்ட் அவர் இயற்கையாகவே சென்டிமெண்ட்டான மனுஷன் தானே. அதனால் அவருக்கு ஈஸியாக இயற்கையாக வந்துடுறலாம். சென்டிமெண்ட் தன்னாரியாக வந்துடும். அவர் ரொம்ப ஃபீல் தான் பண்ணுறவர் தானே. எப்பவுமே யாரை பார்த்தாலும் அந்த ஃபீல் பண்ணுவார். அது ஒரு நல்ல மனிதர். ஆனால் டான்ஸ் தான் கொஞ்சம் வராது இல்லையா? அது பரவாயில்ல, அது அவரோட ஸ்டைலில் ஆடிடுவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் தாங்க. எல்லாருமே கமல் சார்மே டான்ஸ் ஆட முடியுமா? ரஜினி சார் கூட சாங்குன்னா போதும் டென்ஷன் ஆகிடுவார். ஐயோ சாங்காப்பா அப்படின்னு. அதுக்கு செலவுகளுக்கு வர கமல் சார் இப்போ டான்ஸ்லேயே பழகிட்டார். அதனால் அது வரும். அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. நீங்கள் பிற்காலத்தில் உடம்பு சரியில்லாதப்போ போய் பார்த்தீங்களா? அப்போ என்ன ரியாக்ஷன்? அப்போ அவர் கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது. ஆனால் எனக்கு புரிஞ்சு பேசினார். ரமேஷ்லாம் எப்படி இருக்கீங்க அப்படி, எனக்கு பெல்ஸ் பால்ஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதை பற்றி அவர் சொன்னேன். சரி உடம்பை பார்த்துக்க, விளையாடாத அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தார் அவர். அதெல்லாம் நல்ல மனுஷன். அப்போ எப்போ வேணா போய் பார்க்கலாம் அவரை. வீடு இங்கே தான் பக்கம் தானே, பக்கம் அடுத்து ஏதாவது யூனியன் ப்ராப்ளம் நானும் செல்ல முடியாது சார், விக்ரம் சார் கும்பலாக போயிடுவோம். எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவோம், எதாவது பிரச்சனை சால்வ் பண்ணுவார். இப்போ அவர் இருந்தப்போ திரையுலகம் எந்த பிரச்சனாலும் முதல் ஆளாக நிற்பார். இப்போ அவர் இல்லாமல் திரையுலகம் எப்படி இருக்கு? இப்போ தான் திரையுலகத்தில் யாரை சொல்கிறது, யாருமே முன்னாடி நிற்கிறது இல்லையே. அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துனுக்குறான். இல்லை யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் யார் பார்க்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த இது அது நெப்போலியன் தான் வந்துடுவார். அவரும் ஃபாரின் போயிட்டார். அவர் நெப்போலியன் தான் கூட சரி ஃபோன் பண்ண உடனே எந்த யாருக்கும் வந்து வேலை செய்வார். அந்த மாதிரி யாராவது வருவாங்க. அன்றைய மராதாரை ரிமூவ் பண்ணியிருந்தார். இப்போ யார் வராங்கன்னு தெரியல. இவங்க ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட்டு. இருக்க தலைவர் விஷால் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், இல்லையா பிரசாந்த், எல்லாமே பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு இதை கவனிக்க டைம் இருக்காது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ விஜயகாந்தோடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் ரசிகர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன செய்தி? கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவர் நீடுவார். அவர் பசங்களுக்கு நீங்கள் விருதுகள் பெரிய வெற்றி கொடுத்துருக்கணும், பரவாயில்ல, அடுத்த முறை அவர் வெற்றி கொடுங்க. ஏன்னா அது நாம் அவர் செய்ய நன்றி கடமையாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.